நந்தினின்ற தோழி மினஜல் பண்ணிருக்காங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. லவ் மேரேஜ். ஆமா, 2 பேரும் வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க இப்ப சென்னையில வசிச்சுட்டு இருக்கோம். இப்போ சேலத்தை நோக்கி போக போறோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த மின்னஞ்சலை எழுதணும்னு தோணுச்சு. பல போராட்டங்களுக்கு இடையில தான் எங்களுடைய திருமணம் நடந்துச்சு. 2 பேருடைய வீட்டு சம்மதமும் இல்லாம யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தொடங்கணும். 3 வருடங்கள் உருண்டோடிடுச்சு லவ் கரு. திரும்பி பார்த்தா எவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மலைப்பா இருக்குது. எனக்கு ஒரு வழியா என்னோட வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க வீட்லயும் ஒத்துக்க போறாங்க. அதுக்காக தான் சேலத்தை நோக்கி போகிறோம். இன்னும் சில தினங்கள்ல எங்களுடைய பயணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு தோணுச்சு. இப்போ நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த காயங்கள் அப்படியே காயங்களாகத்தான் இருக்கும். அந்த காயங்கள் என்னைக்குமே மாறிடாது. என்னுடைய கணவர், ஆமா, அவர் தான் எனக்கு வாழ்க்கையே. எல்லாமே அவர் தான். யார் எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு என்னுடைய கைகளை பிடிச்சாரு. இன்னைக்கு என்னுடைய கைகளை பிடிச்சு சேலத்துக்கு கூட்டிட்டு போக போறாரு அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க நந்தினி கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. 3 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அப்பாவெல்லாம் மீட் பண்ண போற லவ் கரு. இதுக்கு காரணம் என்னுடைய கணவர் தான். அவருடைய பேரு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய பேரு மாரவர்மன். ஆமா, ஒரு காதல் திருமணம் 3 வருஷமா பேசிக்காம இருந்துட்டு இப்போ என்னோட சொந்த ஊருக்கு போறேன், என்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க போறேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு என்னவோ மறுபடியும் நானே குழந்தைய மாறின மாதிரி தோணுது. எனக்கே இப்போ ஒரு குழந்தை இருக்கா. 3 வருஷம் ஆகுது. வீட்டை விட்டு வந்த என்ன இப்போ ஒரு குழந்தையோட பார்க்க போறாங்க என்னுடைய அம்மா அப்பான்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இந்த செரிஷபிள் மூமெண்ட்டை நான் லவ் குருவாக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மின்னஞ்சலை எழுத்திருக்கேன். இப்போ எங்களுடைய கணவர் கூட என் கூட இல்லை. ஆனா அவர் தான் பேசி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்திருக்காரு. என்னுடைய கணவருக்கு நான் எவ்வளவு தேங்க் பண்ணாலும் தகும். அவர் மேல நான் வச்சிருக்கக்கூடிய காதலை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான எனக்கு வழி தெரியல. இந்த மின்னஞ்சலே கூட ஒரு சில விஷயங்கள் தான் நான் எழுதியிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலா என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லி எமோஷனலா அந்த மின்னஞ்சலை நிறைவு செய்திருக்காங்க. நந்தினிக்கும் மாரவர்மனுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். காதல் திருமணம் செய்துக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா, பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் செய்துக்கிறவங்க ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷம் எப்பவும் இப்படி நிலைச்சிருக்கணும், நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இறைவன்கிட்டையும் மேற்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ நந்தினி மின்னஞ்சல் அனுப்புனதுக்கு. ஸ்டேடியோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.